ஆண்கள் பெண்களுடைய பொறுப்பாளர்களாக பாதுகாப்பாளர்களாக படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு சகோதரனாக இருந்தானா, சகோதரி இருந்தால்னா அந்த சகோதரிக்கு அவர் சரிவர பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். Allah has given a higher status for the sisters. And as a wife, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் திருமணம் முடித்தீங்கன்னா உங்களுடைய ஈமானுடைய பாதியை நிறைவேற்றி விட்டீர்கள், மிச்சம் பாதிக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மனிதன் என்பவன் தன்னுடைய ஈமானுடைய பாதியை எப்ப நிறைவேற்றுறானா, அவன் திருமணம் முடிக்கும் பொழுது. அதே போல ஆண்களை பார்த்து சொன்னாங்க, உங்களில் சிறந்த கணவன் யார் தெரியுமா? அவனுடைய மனைவி அவளை நல்லவன் என்று சொன்னால் நீங்கள் சிறந்தவர்கள், என்னை சார்ந்தவர்கள். அப்ப just imagine the highest status Rasul sallallahu alaihi wasallam has given to the woman of Islam as a daughter, as a sister and as a wife. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் எங்கே உள்ளதுன்னு சொன்னாங்க.